வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். மன்னரால தன்னோட எண்ணம் பழிக்க போறது இல்லைன்னு தெரிய ஒரு முடிவுக்கு வந்தவங்களா வசந்த சேனை மன்னரோட அறையில இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் வசந்தன் தூங்காம அவரோட ரூம்ல செவத்துல ஷேடோ பிளே பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்ப திடீர்னு ஒரு உருவம் அவரோட ஜன்னல் வழியா கிராஸ் பண்ணி போக பதறி எந்திரிக்கிறார் வசந்தன். அது வேற யாரும் இல்ல, வசந்த சேனை தான். வசந்த சேனைக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறார் வசந்தன். ஆனா வசந்தனுக்கே தெரியாம வசந்த சேனைய இன்னொரு ஆளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. அதுதான் கேசரிவர்மர். அரூபமா வசந்த சேனையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறார் அவர். வசந்த சேனை அவங்க ரூமுக்குள்ள போக பின்னாடியே வர வசந்தன் அவங்களுக்கு தெரியாம உள்ள வந்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிறார். வசந்த சேனை மேஜையில உட்கார்ந்து லெட்டர் எழுத ஆரம்பிக்க திடீர்னு பக்கத்துல இருந்த திரை விலகுது. ஒரு செகண்ட் வசந்த சேனையோட கவனம் அங்க போனாலும் அங்க யாரும் இல்லாததை பார்த்துட்டு அதை அசட்டை பண்ணிட்டு லெட்டர் எழுதுறத கண்டினியூ பண்றாங்க வசந்த சேனை. அப்ப திடீர்னு அவங்க எழுதிக்கிட்டு இருந்த லெட்டர் அந்தரத்துல பறக்க அதிர்ந்தாலும் அந்த ஓலையை பருங்கிட்டு அவசரமா வெளியே ஓடி வந்து அந்த ரூமை வெளியே சாத்திடுறாங்க. அவங்க அம்மா எந்திரிக்கிறத பார்த்து வசந்தன் அவசரமா கட்டிலுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறார். வசந்தன் உள்ள இருக்கிறது வசந்த சேனைக்கும் தெரியாது. வெளியே வர்ற வசந்த சேனை ஒரு வீரனை கூப்பிட்டு உள்ள ஒரு கொடியவன் சிக்கி இருக்கான், விடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அரூபமா இருக்கிற கேசரிவர்மர் கதவை உள்பக்கமா சாத்திட்டு வசந்தன் பக்கத்துல இருக்கிற கால் மீதியை நகர்த்த அழுதபடியே வசந்தன் வெளியே வர்றார். கைக்குட்டையால வாயை பொத்திட்டு வசந்தன் அழ கேசரிவர்மர் அந்த கைக்குட்டையை எடுத்துட்டு அழாதேன்னு சொல்றார். கைக்குட்டை அந்தரத்துல பறக்கிறத பார்த்து வசந்தனுக்கு பயங்கர ஆச்சரியம். அம்மானு வசந்தன் கத்த போறதுக்கு முன்னாடி அவரோட வாயை பொத்திட்டு சத்தம் போடாத, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு அவசரமா சொல்றார் கேசரிவர்மர். நீ பிசாசா கடவுளான்னு வசந்தன் கேட்க நான் மனுஷன்னு சொல்றார் கேசரிவர்மர். மனுஷன்னா என்னோட கண்ணுக்கு தெரியலையேன்னு வசந்தன் கேட்க என்னோட குருநாதர் கொடுத்த மருந்தால நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு கேசரிவர்மர் சொல்ல அந்த மருந்து எனக்கு தரையான வசந்தன் கேட்க தரே, ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும்னு கேசரிவர்மர் சொல்றார். உடனே ஓன்னு ஒத்துக்கிறார் வசந்தன். முதல்ல ஒரு சிப்பாயை கூப்பிடுன்னு வசந்தன் கேட்ட கேசரிவர்மர் சொல்ல நான் கூப்பிட்டதும் என்னோட கண்ணுக்கு தெரிவியான்னு வசந்தன் கேட்க தெரிவேன் கூப்பிடுன்னு சொல்றார் கேசரிவர்மர். உடனே வசந்தன் கதவை திறந்து ஒரு சிப்பாயை மட்டும் உள்ள வர சொல்றார். மத்த 2 பேரும் வெளியேறிக்கிறாங்க. அந்த வீரன் உள்ள வந்ததும் அரூபமா இருக்கிற கேசரிவர்மர் அந்த சிப்பாயோட கைய பின்னால கட்டி இழுத்துட்டு போய் அவரை கட்டி போட்டுடுறார். அது மட்டும் இல்லாம அவரோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வசந்தன் முன்னால வர வெறும் ட்ரெஸ் மட்டும் நடந்து வர்றத பாக்குற வசந்தனுக்கு திகில் அடிச்சிடுது. பாவம் சின்ன பையன் தானே. ஆனா அடுத்த செகண்ட் கேசரிவர்மரோட முகம் தெரிய வசந்தன் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சந்தேகம் இல்ல மனுஷன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த பயம் போக சந்தோஷமா சொல்றார். வசந்தன் கிட்ட கதவை தரன்னு கேசரிவர்மர் சொல்ல மருந்துன்னு வசந்தன் கேட்க அப்புறம் தரேன்னு சொல்றார் கேசரிவர்மர். கதவை திறந்த உடனே மத்த வீரர்கள் கிட்ட முகத்தை காட்டாம தேடுங்க பிடியுங்கன்னு கேசரிவர்மர் ஆணையிட எல்லா வீரர்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் சமயம்னு கேசரிவர்மர் தப்பிச்சு ஓட மருந்து மருந்துன்னு கத்திக்கிட்டே இருக்கார் வசந்தன். அந்த ரூமை விட்டு போன வசந்த சேனை வேற ஒரு ரூம்ல இருந்து உக்ரசேனருக்கு லெட்டர் எழுதி அனுப்பிடுறாங்க. அந்த லெட்டரும் உக்ரசேனரை போய் சேர்ந்துடுது. அந்த லெட்டரை படிச்ச உக்ரசேனருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா அவரோட அமைச்சரான அட்சயன் கிட்ட பாரட்சையா பார், என்ன போலவே என்னோட வசந்த சேனைக்கு என்னோட ஞாபகம் வந்துடுச்சான், புருஷோத்தமனை கொன்னு அந்த நாட்டுக்கு என்ன அதிபதி ஆக்கணும்னு சொல்லி இருக்கான லெட்டர் படிச்சுட்டு சொல்றார் உக்ரசேனர். சிம்மாசனமும் சிற்றடையாலும் கிடைக்க போற ஆசையோட அட்சயன் கிட்ட அந்த ஓலையை நீட்டிட்டு நீ சோழ நாட்டுக்கு போய் தந்திரமா வசந்த சேனையை சந்தி, நானும் படைய திரட்டிக்கிட்டு கிளம்புறேன்னு உக்ரசேனர் ஆணையிட அப்படியே மகாராஜான்னு அந்த லெட்டரை வாங்கிட்டு கிளம்புறார் அட்சயன். அதே சமயத்துல குகையில கேசரிவர்மர் மத்த 3 பேர்கிட்ட சதிகாரி ஓலை தயாரிச்சுட்டா, அவளோட காரியத்தை நிறைவேற்ற கடைசி ஆயுதம் அந்த ஓலைதான், கொஞ்சம் ஏமாந்தா அது நமக்கு சாவோலை ஆகிடும்னு கேசரிவர்மர் சொல்ல அதுக்கு சத்தியசீலர் விஷயத்த சொல்வர்மான்னு கேட்க வசந்தனுக்கு முடிசூட்ட ட்ரை பண்ணா வஞ்சகி, ஆனா மன்னர் மறுத்துட்டார். அதனால இந்த மாநிலத்தை வசப்படுத்தி மகன அரசனாக்க மாற்றான் உக்ரசேனருக்கு லெட்டர் அனுப்பி இருக்கிறான்னு சொல்றார் கேசரிவர்மர். உக்ரசேனன்கிற பேரை கேட்டதும் கேள்வியோட கேசரிவர்மரை பார்த்து மனோகரன் உக்ரசேனன் இமயபுரி வேந்தன்னு கேட்க ஆமா, நம்மளோட சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழைய சமயம் பார்த்து காத்திருக்கிறவன்னு ராஜபிரியன் சொல்றார். உக்ரசேனன் கிட்ட இருந்து பதில் கொண்டு வர்றவன் இந்த வழியாதான் வந்தாகணும், வாங்கன்னு சொல்லி எல்லாரும் அந்த ஆள் வர்றதுக்காக காத்திருக்காங்க. மலைமேல மனோகரனும் ராஜபிரியனும் அந்த வீரனோட வருகைக்காக காத்திருக்க மலைக்கு கீழே சத்தியசீலரும் கேசரிவர்மரும் காத்திருக்காங்க. குதிரையில ஒரு ஆள் வர்றத பாக்குற மனோகரன் சத்தியசீலரே, குதிரை மேல யாரோ ஒரு வீரன்னு குரல் கொடுக்கிறார். உடனே கீழே இருக்கிற 2 பேரும் அலர்ட் ஆக மலையில இருந்து மனோகரனும் ராஜபிரியனும் கீழே இறங்கி வர்றாங்க. அந்த குதிரை வீரன் முன்னாடி 4 பேரும் வழிய மறிச்சு நிக்க கேசரிவர்மர் யார் நீன்னு அந்த வீரனை கேட்கிறார். சோழ நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிற ஆபத்தை மனோகரன் தடுத்துடுவாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.